ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைங்க ரொம்ப பெருசா தெரியும். அந்த நேரத்துல நம்ம மனசுல ஒரு கேள்வி இருக்கும். ஏன் இது எல்லாம் எனக்கு மட்டும் நடக்குது? ஆனா உண்மை என்ன தெரியுமா? பல நேரங்கள்ல பிரச்சனை ஒன்றும் பெருசா இருக்கிறது இல்ல. நம்மளுடைய மனசுதான் ரொம்ப சின்னதா இருக்கு. இத புரிய வைக்கிறதுக்கான ஒரு சின்ன கதை தான் இது. ஒரு காலத்துல பச்சை பசேல்னு வயல்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் வாழ்ந்துட்டு வந்தான். விக்னேஷ் ரொம்ப புத்திசாலியா இருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. எதையுமே அவன் பிரச்சனையாத்தான் பார்ப்பான். வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்தா, ஐயோ இந்த வெயில்ல எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்னு அலுத்துக்குவான். ஆசிரியர் கொஞ்சம் அதிகமா வீட்டு பாடம் கொடுத்துட்டா, இது ரொம்ப கஷ்டம், என்னால இதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு புலம்பி தள்ளுவான். அம்மா ஏதாவது சின்ன உதவி கேட்டாலும் போதும், எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே செய்வான். இப்படி நாட்கள் கடந்துகிட்டே போனுச்சு. விக்னேஷ் எப்பவுமே குறை சொல்றத மட்டும் நிறுத்தவே இல்லை. மெதுவா அவனுடைய நண்பர்களும் அவனை கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்க பார்த்தாங்க. ஏன்னா எப்போதுமே பிரச்சனைய மட்டுமே பாக்குற, பிரச்சனைகளை சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒருத்தர்கிட்ட யாருமே இருக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க இல்லையா? கொஞ்ச நாள்ல நண்பர்கள் யாருமே இல்லாம விக்னேஷ் தனிமையில இருந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாலை பொழுதுல விக்னேஷோட அப்பா அவனை கூப்பிட்டாரு. விக்னேஷ், இங்க வாப்பா, கொஞ்சம் நாம வெளியே நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாரு. 2 பேரும் கிராமத்தை கடந்து கொஞ்ச தூரம் நடந்து போனாங்க. அப்போ அங்க ஒரு அமைதியான குளம் அங்க இருந்தது. அந்த பகுதியில காற்று ரொம்ப மென்மையா வீசிட்டு இருந்தது. நீர் ரொம்ப அமைதியா இருந்தது. அப்போ விக்னேஷோட அப்பா தான் கொண்டு வந்த பையில இருந்து கை நிறைய உப்பை எடுத்து விக்னேஷ் கிட்ட கொடுத்தாரு. இத குளத்துல போடு அப்படின்னு சொன்னாரு. விக்னேஷும் அந்த உப்பை குளத்துல போட்டான். அப்புறம் அப்பா சொன்னாரு, சரி, இப்போ இந்த குளத்துல இருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்து குடிச்சு பாரு அப்படின்னு. விக்னேஷ் குனிஞ்சு நீரை எடுத்து குடிச்சான். உடனே துப்பிட்டான். ஐயோ அப்பா, இது ரொம்ப கசப்பா இருக்கு, இந்த தண்ணி குடிக்கவே முடியல அப்படின்னு சொன்னான். அப்பா சிரிச்சுக்கிட்டே எதுவும் சொல்லாம இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய ஆறு வந்தது. அந்த ஆற்றங்கரையில நின்னுக்கிட்டு அப்பா திரும்பவும் தான் பையில இருந்து தான் கை நிறைய உப்ப அள்ளி விக்னேஷ் கையில கொடுத்தாரு. இத இந்த ஆத்துல போடு அப்படின்னு சொன்னாரு. விக்னேஷும் அத ஆத்துல போட்டான். இப்ப அப்பா சொன்னாரு, இப்போ இந்த ஆத்து தண்ணீரை நீ குடிச்சு பாரு அப்படின்னு. விக்னேஷ் தான் கைகளால் தண்ணீரை எடுத்து குடிச்சான். அவனுடைய முகத்துல ஒரே ஆச்சரியம். அப்பா, இந்த நீர் ரொம்ப சுவையா இருக்கு, உப்பினுடைய சுவைய தெரியலையே அப்படின்னு சொன்னான். இப்போ அவருடைய அப்பா மெதுவா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, விக்னேஷ், வாழ்க்கையில வர பிரச்சனைங்க இந்த உப்பை போலத்தான். அது எப்போதுமே இருக்கும். அது அளவுல பெருசாலாம் மாறாது. ஆனா அது நம்மள எவ்வளவு பாதிக்குது அப்படிங்கிறது, நம்ம மனசு எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் இருக்கு. நீ உன்னோட மனச இந்த குளத்தை போல சின்னதா வச்சுக்கிட்டனா உன்னுடைய பிரச்சனை உன் வாழ்க்கையே கசப்பா மாத்திடும். ஆனா உன்னுடைய மனச இந்த ஆறு போல பெருசா விசாலமா வச்சுக்கிட்டேன்னா அந்த கசப்பு உனக்கு பெருசா தெரியவே தெரியாது. இந்த வார்த்தைகள் விக்னேஷோட மனசுல ஆழமா பதிஞ்சது. அந்த நாளுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சான். இப்பெல்லாம் ஆசிரியர் அதிகமா வீட்டு பாடம் கொடுத்தால் கூட அவன் எந்த புகாரும் சொல்றதே இல்ல. இது நான் இன்னும் நல்லா படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அம்மா ஏதாவது வேலை சொன்னா சிரிச்சுக்கிட்டே போய் உதவுனான். வெயில் அதிகமா இருந்தா கூட இப்பெல்லாம் குறை சொல்றதே இல்ல. இதுவும் எனக்கு ஒரு சோதனை தான், இதையும் என்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய வேலையை செஞ்சான். நாட்கள் கடந்துச்சு. வாரங்கள் மாதங்களா மாறுனுச்சு. மெதுவா அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. முன்னாடி எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுட்டு இருந்த அந்த விக்னேஷ் இப்போ அமைதியா எல்லாத்தையும் சமாளிக்கிற தைரியமான ஒரு பையனா மாறிட்டான். நண்பர்களும் இப்ப அவனோட நேரம் செலவழிக்க விரும்புனாங்க. ஆசிரியர் அவனை பாராட்டிட்டே இருந்தாங்க. அவனுடைய பெற்றோர்கள் இதையெல்லாம் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க. ரொம்ப முக்கியமா அவனுடைய மனசு இப்ப ரொம்ப லேசா இருந்தத அவனாலேயே உணர முடிஞ்சது.
ஒரு நாள் சாயந்தரம் சூரியன் மலைக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருந்தது. விக்னேஷ் அமைதியா அந்த ஆத்தங்கரையில உட்கார்ந்திருந்தான். ஆறு சலசலன்னு ஓடிக்கிட்டே இருந்தது. அது இலைகளையும் குச்சிகளையும் கற்களையும் எடுத்துக்கிட்டு எங்கேயும் நிக்காம முன்னேறி போய்க்கிட்டே இருந்தது. அதை பார்த்துக்கிட்டே இருந்த விக்னேஷ் மெதுவா சிரிச்சான். அவன் மனசுல ஒரு உண்மை இப்போ தெளிவா புரிஞ்சது. வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்மளால போக்கிட முடியாது. ஆனா நம்ம ஆறு போல பெரியவர்களா மாறினா அந்த பிரச்சனைகள் நம்மள பாதிக்காம நம்ம பாத்துக்க முடியும். இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தேவையான முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது. வாழ்க்கை எப்போதுமே சவால்களை கொடுக்கும். சில நாட்கள் ரொம்ப கடினமா இருக்கும். சில நேரங்கள்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தோணும். ஆனா அந்த நேரத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரச்சனைகள் சிறியதா மாறாது. நாம் தான் பெரியவர்களா மாறணும். அதனால அடுத்த முறை வாழ்க்கை உங்களை சோதிச்சா ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் உங்ககிட்ட நீங்க கேட்டுக்கணும். நான் குளமா இல்ல ஆறா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so மச்.